பள்ளி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி வந்து ரொம்ப பயந்து போயிருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே வந்து சொத்து எல்லாமே வந்து விஜய் பேரில் தான் இருக்குது, உங்கள் பேரில் கிடையாது அப்படின்னு சொன்னதுனால வந்து ராஜேஸ்வரி ரொம்ப பயந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து வெறும் பத்திரத்தில் வந்து சைன் வாங்கி வச்சுட்டு இருந்ததவே வந்து இதை வச்சே நம்ம இது பண்ணிடலாம், இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்துட்டாங்க. எல்லாத்தையும் வந்து ஏமாற்றி பண்ணுறதுலலாம் வந்து கை தேர்ந்தவங்க தான் வந்து நம்ம ராஜேஸ்வரி. அப்படி இருக்கும்போது எப்படி இதில் வந்து மிஸ் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து விஜய்க்கு இன்னும் ஏன் தெரியாமல் இருக்குது, ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்து விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு சைன் போட்டதுனால வந்து இவ எல்லாத்தையும் வந்து ஏமாற்றின்னு போயிட்டாலே அப்படின்றது நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ இது எப்படி நம்மளோட கையெழுத்து இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணியிருப்பா அப்படின்ற வந்து விஜய் ஏன் யோசிக்கல, அதை வந்து நம்ம ஒரு டைம் செக் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து விஜய்க்கு ஏன் வந்து தோணாமல் இருக்குது, இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ அசால்ட்டாக வந்து விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருந்ததுனால தானே இவ்வளோ கஷ்டப்படுற நிலமை. அதுவும் இல்லாமல் அவகிட்டயே போயிட்டு காசு கேட்டு நிற்கிற மாதிரி பண்ணிட்டால. இப்போயாவது வந்து விஜய்க்கு இந்த விஷயம் வந்து தெரியுமா, இல்லை தெரியாமல் வந்து கோவத்தில் வந்து சவால் ஏதாவது விட்டுட்டு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ ராஜேஸ்வரியோட வக்கீல் வந்து என்ன சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் தம்பி வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியாக பணம் கேட்டு வந்தான் இல்லை, அப்போ நீங்கள் அந்த பணத்தை கொடுங்க, அதுக்கு பதிலாக வந்து சைன் பண்ண சொல்லுங்கள், சைன் பண்ணிவிட்டு பணத்தை நீ வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு தேவையானதை இப்போவே செஞ்சு முடிச்சுக்கோங்க, இல்லைனா வந்து நீங்கள் தான் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து வக்கீல் வந்து சொல்லியிருக்காங்க. வக்கீல் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா இப்போது வந்து பணத்தை வந்து கொடுத்துட்டா நீ வந்து சைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது விஜய் வந்து ஒத்துப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பணம் தேவை இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பழையபடிக்கு எல்லா சொத்தும் நம்ம பேருக்கு வந்துட்டால் பணம் ஒரு பிரச்சனையாக இருக்காதில்ல, எப்படி வேணாலும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற இந்த ஐடியா வந்து விஜய்க்கு வருமா, இல்லை வந்து பணம் கிடச்சா போதும் இந்த சொத்தை வச்சு நீயே கட்டினாள், ஏன்னா வந்து திரும்பவும் இவ சொத்துக்காக வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுவா, விஜய் மட்டும் இல்லாமல் மல்லியையும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணுவா, வீட்டில் குடும்பத்தில் எல்லாரையும் வந்து டார்ச்சர் பண்ணுவா, இவ இப்படியே விட்டுற மாட்டா அப்படின்றது விஜய்க்கு நல்லா தெரியும். அதனால் வந்து நீ சொத்தை கட்டினு எங்கேயாச்சும் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிவிட்டு இப்போதைக்கு எனக்கு இந்த மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு இந்த பணம் கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு சைன் பண்ணிவிட்டு போயிடுவாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து விஜய்கிட்ட எப்படி பேசுவார், ஏன்னா வந்து விஜய் வந்து வீடு தேடி வந்து காசு கேட்டப்போ என்னால் ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சா. இப்படி இருக்கிறப்போ திரும்ப நீயே போயிட்டு வாண்டடாக போயிட்டு நான் பணம் கொடுக்குறேன் வந்து கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு சொன்னால் விஜய் வந்து யோசிக்க மாட்டாரா? அவ்வளோ என்ன முட்டாளாவாக இருக்கார் விஜய்? என்ன ராஜேஸ்வரி நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? அதுக்கு தான் வந்து வீடு தேடி வர்றவங்கள வந்து கொஞ்சமாவது வந்து மரியாதையாக நடத்தணும். பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் தான் இப்போ எல்லாம் தான் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பேசினா இதுதான் உங்களுக்கு நிலமை. கூடிய சீக்கிரம் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிற நிலமை வந்தாலையும் வரும். அதுக்காக எல்லாரும் வந்து ரெடியாக இருங்க. இங்கே விஜய் வந்து அதே கோவத்தில் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி வந்து அங்கே ரேணுகா வந்து மனோகர் கையை வந்து கடித்து வச்சுருக்காங்க, அதாவது கட்டு போடுற அளவுக்கு வந்து கடித்து வச்சுருக்கா. ஏற்கனவே வந்து மனோகர் அவன் மேலே சரியான காண்டில் இருக்காங்க. இப்போ வந்து மல்லியும் மனோகர் வந்து அவளை எதுவும் சொல்ல முடியல, ஆனால் வந்து நல்லா கழுத்து வரைக்கும் காண்டில் இருக்காங்க. ஏதாவது பேசினா வந்து அவ்வளோதான் உன்னை அப்படின்ற அளவுக்கு வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இவள் வேணும்ன்ட்டே வந்து வாண்டடாக வந்து மனோகரை சீண்டினே இருக்க, கட்டு போட விடாமல். அந்த டைமில் விஜய் வரவும் விஜய்கிட்ட வந்து எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கா, இவங்க என்னை அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, கொன்றுவன் மிரட்டுறாங்க அப்படின்னு வந்து ஏற்றி விட்டுட்டு பேசிகிட்ருக்கா. ஆனால் விஜய் வந்து இதுக்கெல்லாம் மயங்குற ஆள் கிடையாது. ஏன்னா வந்து இதை விட பெரிய டென்ஷன் வந்து அவங்க மண்டையில் ஓடிட்டுருக்கு. அதனால் வந்து விஜய் வந்து ரேணுகாவை பிடிச்சி திட்டி விட்டுறாரு. ஏன் நீ சைலண்ட்டாகவே இருக்க முடியாதா, எப்போ பாரு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. இவ்வளோ நாள் இல்லாதது இன்றைக்கி தான் வந்து விஜய் வந்து கரெக்டாக வந்து பேசியிருக்காரு. கடவுள் வந்து கண்ணை திறந்து விட்டுருக்காரு போல். இன்றைக்கி தான் வந்து விஜய் வந்து ரேணுகா கிட்ட கோவப்பட்டது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவளுக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவை. ஏன்னா வந்து நடிக்கிறேன், அதாவது மனநலம் சரியில்லை அப்படின்ற பேரில் வந்து ரொம்ப ஓவராக ஆட்டம் போட்டுட்டா அதில் வந்து
இவங்க மனோகரும் சரி மல்லியும் சரி உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க, உன்னை பார்த்துக்கிறதுக்காக தானே எங்கேயோ இருந்து வந்தார், அவரை எது பிடிச்சி கடிச்சு வச்ச அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டென்ஷனையும் மொத்த கோவத்தையும் வந்து ரேணுகா மேலே காட்டிட்டா. ரேணுகாவால் எதுவும் பண்ண முடியாமல் எனக்கு நீ எங்கள் தங்கச்சிக்கிட்டே போகணும், எனக்கு என் அப்பா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்கா. விஜய் வேறு வழி இல்லாமல் இவளை கூட்டின்னு போய் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு கூட்டின்னு. இப்போ விஜயும் மல்லியும் வந்து எப்படி இவங்க திரும்பவும் போயிட்டு அங்கேயே சேர்ந்துருவாங்களா, இல்லை இவங்க திரும்பவும் நைட்டு நேற்று மாதிரியே வந்து விஜய் வந்து அங்கேயே தங்கிடுவாரா, மல்லி திரும்பவும் தனியாக தான் இருக்கணுமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்ருக்காங்க. மனோகர் வந்து என்ன சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னா, விஜய் வந்து உன் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தால் ராஜேஸ்வரி கண்ணால் மூஞ்சை எதிர்க்க கூட பார்க்கக்கூடாது, அவகிட்ட என்றைக்குமே பேசிடக்கூடாது அப்படின்னு இருந்தவர் இன்றைக்கி உனக்காக கொஞ்சம் கூட யோசிக்காமல் போயிட்டு பணம் கேட்டு நின்றுருக்காரு. இதுலேயே தெரியுது அவர் உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கார் அப்படின்றது வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே தான், ஆனால் வந்து இவன் நடுவில் வந்து ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்றது தானே எங்களோட கொஷினு. அது மட்டும் இல்லாமல் ரேணுகாவுக்கு எதுக்கு அவ்வளோ இடம் கொடுக்குறாரு விஜய் அப்படின்றது தான். இப்போ அதுக்கு வந்து ஒரு எண்டு கார்டு போடுற மாதிரி வந்து இன்றைக்கி விஜய் வந்து ரேணுகாவை திட்டினது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ திரும்ப என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து நைட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டார். எப்படியோ வந்து ரேணுகாவை கழட்டி விட்டு வந்துட்டார். இவ வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் விஜய் வந்து மல்லி கூட சந்தோஷமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் மல்லியும் விஜயும் ஒன்றா இருக்காங்க அப்படின்னாலவே வந்து ரேணுகாவுக்கு வந்து ஏதாவது ஆகிடும். அவள் எதுவும் குழப்பம் பண்ணாலையும் வந்து விஜய் வந்து மல்லியை விட்டுட்டு போகாமல் இருக்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.